நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் யூனிடிக் எக்ஸ்சேஞ்ச். வருகிற 12/10/2025 அன்று ஒன் டே லைவ் ஒர்க் ஷாப் வந்து யூனிடிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் வந்து கண்டக்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து பிளாக் செயின் பேசிக்கை பற்றி ஒரு கிளாஸ் அண்டு கிரிப்டோ கரன்சி, தென் வந்து சிக்னல்ஸை வச்சு ஃபியூச்சர் ட்ரேடிங் எப்படி எடுக்கிறது, தென் சார்ட்டை வச்சு எப்படி சில ட்ரேடெல்லாம் வந்து என்ட்ரி எக்ஸிட் லெவல் வந்து எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்றத பற்றி இந்த கிளாஸில் வந்து நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். ஸோ விருப்பப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயரை பதிவு பண்ணிக்கங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேகம் எடுக்கும் 2 லேயர் 1 காயின்ஸ். லேயர் 1ல் நிறைய காயின்கள் வந்து இருக்குது. அதில் நிறைய காயின்கள் வந்து ETF அப்ரூவலுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அது இல்லாமல் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் உள்ள காயின்கள் எல்லாமே இப்போது ட்ரெண்டில் வந்து நல்ல ஒரு பம்ப் கொடுத்துக்கிட்டு இருக்கு. பிட்காயின் வந்து அதனுடைய ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணி இப்போது $1,21,000 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் இனிமேல் இது வந்து இதனுடைய ஆல் டைம் ஹையாக வந்து இந்த இயர் டிசம்பருக்குள்ளே $1,50,000 வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடைய டெக்னிக்கல் அண்டு ஃபண்டமெண்டல் அனலைஸை பார்க்கும்போது இது வந்து அது ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிட்காயினுடைய ரேலியை தொடர்ந்து சில காயின்கள், அதுலேயும் முக்கியமாக மேட் இன் அமெரிக்காவுடைய காயின்ஸ் அண்டு ETF அப்ரூவலுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காயின்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 2 காயின்கள் வந்து இப்போது ETF அப்ரூவலுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. பட் இப்போது யூஎஸ் மார்க்கெட், அதாவது யூஎஸுடைய ஃபினான்ஷியல் இது யூஎஸ் கவர்மெண்ட்டே வந்து ஷட் டவுனில் இருக்கிறதுனால இந்த ETF அப்ரூவல் வந்து தள்ளி போயிட்டுருக்கு. இந்த ஷட் டவுன் இல்லைன்னா இந்த 2 காயின்களுமே ETF அப்ரூவலில் இந்நேரம் அப்ரூவல் ஆகி வந்திருக்கும். அப்படிப்பட்ட 2 காயின்கள் வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்க காயின்கள் தான். ஒன்று வந்து HBAR, அனதர் ஒன் வந்து லைட் காயின். 2 காயினுமே நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ் உள்ள காயின்கள். லைட் காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து லேயர் 1 மேட் இன் அமெரிக்கா. இது வந்து ஆல் டைம் ஹை வந்து கிட்டத்தட்ட $400 வரைக்கும் போன ஒரு காயின். $1 வந்து அது ஸ்டார்ட் ஆகி, அதாவது லான்ச் பண்ணும்போது $1 லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 400 எபோவ் வரைக்கும் போன ஒரு காயின் தான் LTC. நல்ல ஒரு அருமையான காயின்ஸ். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா HBAR. நீங்கள் காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து ரேங்க் பார்த்தீங்கன்னா இது ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்கும். அது 18, அது 17, இது 18 இருக்கும். HBAR வந்து 17, லைட் காயின் வந்து 18. இதனுடைய ரேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா 2மே நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ் உள்ள காயின்றதுனால அது ETF அப்ரூவல் வரப்போகுது. இந்த ஷட்டவுன் ஒரு வேளை சரியாயிடுச்சு அப்படின்னா, சால்வ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த 2 காயின்களுக்குமே ETF அப்ரூவல் கிடச்சிரும். ETF அப்ரூவல் கிடச்சதுன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ யூஎஸில் வந்து பெரும்பாலும் வந்து என்ன மாதிரி காயின்களில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ETFல ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய காயின்களை தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த டாப் 10 காயின்ஸ் எடுத்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து ETFல அப்ரூவல் ஆகிட்டே வருது. பிட்காயினில் வந்து எதுக்காக பிட்காயின் வந்து ஏன் இவ்வளோ இன்ஸ்டியூட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பேங்க் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பெரிய பெரிய என்டர்பிரைசஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, வேர்ல்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, பிட்காயினை எப்போ ETFல வந்து அப்ரூவல் பண்ணாங்களோ, அதாவது ட்ரம்ப் வந்து உங்களுக்கு அதிபராக பதவியேற்ற பிறகு பிட்காயினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதனால தான் அதனுடைய ரேலி வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அது டம்ப் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இல்லாமல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ பிட்காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்த காயின்களில் எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ETFல அப்ரூவல் ஆகியிருக்கிறது, ETFல அப்ரூவல் ஆக போகிற காயின்கள், இதில் தான் வந்து யூஎஸ் பீப்புளெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஆகையால் இந்த LTC, லைட் காயின் அண்டு HBAR இது 2த்துலேயும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக அதில் வந்து வாங்கி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த 2 காயினுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். லாங் டேர்முக்கு வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ப்ராஃபிட் வரும். ஷார்ட் டேர்மாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ கூடிய விரைவில் இது வந்து உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 20-30% வந்து இம்மிடியேட்டாகவே வந்து உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் 2 or 3 வீக்ஸ்லேயே வந்து கிடைக்கிறது. அது LTC வந்து இப்போ அந்த மொமெண்டத்தில் தான் இருக்குது. லைட் காயின் வந்து அதனுடைய மார்க்கெட் ஆர்டர் புக்கெலாம் நீங்கள் பார்க்கும்போது நிறைய அதுக்கான பையர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ
அது வந்து கூடிய விரைவில் இப்போ $129 கிட்ட இருக்குது, 135 விரைவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட் டேர்மாகவும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த 2 காயின்கள் வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்முக்கும் லாங் டேர்முக்கும் ஏற்ற காயின்கள். வாங்கி நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோவில் இதனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் புது புது சப்ஜெக்டுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.